ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான விஷயம். இதுவும் என்ன வகையில் அற்புதம் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயங்கள், அந்த பயங்கள் இல்லாமல் ஒரு அமைதியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு ஒரு பேருதவியாக இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப முக்கியமான காலங்கள் இது. அதாவது இந்த ஜூன் மாதம் 15 ஆணி 1 அன்றிலிருந்து ஒரு எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எடுத்துங்களேன். 21 ஜூன் 21 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் சம்திங் அப்படி எடுத்துங்க. இந்த 7 நாளாக என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு இந்த விஷயம். என்ன விஷயம்னா, ஒரு 4 வரி அற்புதமான மந்திரம். அது நர்பவி அப்படின்ற ஒரு மந்திரம். அது ககாபுஜிண்டரோட பெரிய அனுகிரகம் நிறைஞ்ச மந்திரன்ட்டு அதை சொல்லுவாங்க. வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இந்த சூரிய பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ, அதுவும் கிரீஷ்ம ருது காலத்தில். ஏன்னா மிருகஸ்ரீஷத்தில் ஒரு வசந்த ருதுவிலையும் இருப்பார், அதாவது ரிஷபத்துலேயும் இருப்பார். அங்கேயும் கொஞ்சம் இது மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் இருக்குது. பட் ஆனால் இது மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் கிட்டத்தட்ட அது ஒரு வாரங்காலம். அந்த நாட்களில் நம்ம இந்த நர்பவி என்ற ஒரு அற்புதமான துதிய மந்திரத்தை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லலாம். விளக்கேற்றி வச்சுட்டு பக்தியாக இப்படி தான் ஊதவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு தர்ப பையில் உட்காந்து தான் சொல்லணுமான்ட்டு கூட கிடையாது. அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப அதீதமான பலன்கள் உண்டு. ஏன்னா அதுக்குரிய ஒரு மதிப்போடு நீங்கள் செய்கிறீங்கன்ட்டு. பட் ஆனாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும், ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதும், இல்லை வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும், வேலையில் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் அடிக்கடிக்கு இந்த நர்பவின்ட்டு மனசில் அவ்வப்போது உங்களுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ, இப்போ அடியேன்னு இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் வேலை. ஏன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் எவ்ரி இயர் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது, வாத்தியார் சொன்ன விஷயங்கள். அதில் அடியேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த காலம் வந்திருக்குப்பா, இந்த காலம் ஒவ்வொரு காலத்தையும் கால ரகசியத்தோட ஒரு விஷயமே காலங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான். ஸோ இந்த மிருகஸ்ரீஷத்தில் சூரிய பகவான் கிரீஷ்மருது காலத்தில் சஞ்சாரம் பண்ணும் இந்த ஒரு வார காலமும் நாம் தொடர்ந்து அவ்வப்போது தோன்றும் நேரமெல்லாம் நினைப்பு வரும்பொழுதெல்லாம் நர்பவி மந்திரத்தை எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். 10,000 வாட்டி 1,00,000 வாட்டி என்ன முடியுமோ சொல்லுங்க. அதோட பலன்கள் என்ன அப்படின்றாரு வாத்தியார். என்ன சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா, பயம் வாழ்க்கையில் பயம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணோம். குறிப்பாக அந்த குழந்தைங்களெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்ல வச்சு பழக்கி வைக்கணுன்றார். ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் ரோட்டில் போகிறச்சே ஒரு நாய் துரத்தும், அப்புறம் ஒரு மாடு முட்டும். ஸோ இந்த மாதிரி சில பயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பயம் இல்லாமல் குழந்தைங்க நல்லபடியாக ரோட்டில் ஒரு பயணம் பண்ணுறதுக்கும் இந்த துதியானது ஒரு பெரிய ரக்ஷையை கொடுக்கும் அப்படின்றார் வாத்தியார். அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, பயம்லாம் ஒரு மேட்ராப்பா. அந்த வேலை திடீர்னு அப்படி பயப்படுவோம், அப்படியே நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பயம் அதோட விஷயத்தை வள்ளலார் சுவாமிகள் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த கவலை கூட ஒரு 25% இருக்கலாமா. ஒரு 100%த்தில் ஒரு 25% கவலை இருந்தால் கூட பரவாயில்லையா. ஏன்னா கவலையும் இருக்கக்கூடாது, அதுவே ஒரு 25% இருந்தால் பரவாயில்ல அப்படின்றார். ஆனால் பயம் மட்டும் 0வாக இருக்கணும் எப்பயும். ஏன்னா இங்கே என்ன ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயமும் பெரியவங்க சித்தர்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம எப்பெல்லாம் பயப்படுறோமோ நம்மளோட உயிர் ஆற்றல், இந்த ஆத்ம சக்தியானது அதிகப்படியாக விரயமாகிடுமா. கவலைப்பட்டாலும் அது அதிகப்படியாக விரயமாகும். அதுலேயும் பயப்படுறோம் வச்சிங்களேன், திடீர்னு ஒரு பயப்படுறது, எதையாவது ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆகுறது, இந்த உடம்பெல்லாம் இது நடுங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் வச்சிங்களேன், இமிடியேட்டாக நம்மளோட இந்த உயிர் சக்தியானது ஆத்ம சக்தியானது வெளியேறிடும். அது போனால் என்னையா அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. அது போயிடுத்துனாலே நமக்கு சீக்கிரமாக நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நல்லது எப்படி இருக்கோ, தெய்வீகம் எப்படி தெய்வ சக்தி இருக்கோ, அதே மாதிரி சில எதிர்வினை சக்திகளும் இருக்குது. இந்த எதிர்வினை சக்திகள்லாம் எப்போ யாரை அட்டாக் பண்ணோம், அவங்கள பிடிக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா,
இந்த மாதிரி திடகாத்திரம் இல்லாதவங்க, ஆத்ம சக்தி இல்லாதவங்க, உயிர் சக்தியை அதிகமாக விரயம் பண்ணவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்கள போய் ஈஸியாக அது வந்து பிடிச்சிரும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய சூட்சம், பெரிய தேரி வேறு அது. நம்ம அதெல்லாம் சொல்லி வேறு உங்களை பயமுறுத்துறதுக்கு விரும்புகிறேன். அதனால் என்ன பண்ணலான்னா, பயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த துதியானது பெரிய அனுகிரகம் பண்ணுது. அதுவும் குறிப்பாக இந்த மிருகசிரீஷத்தில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலத்தில். ஸோ அதுலேயே நீங்கள் பாருங்களேன், இந்த மிருகசிரீஷன்றது அது என்ன பார்த்துட்டிங்கன்னா, அது அந்த நட்சத்திரம் மோஸ்ட்லி ஒரு பதட்டமான நட்சத்திரன்ட்டு தான். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகங்கள் உண்டு, ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. அதில் மிருகசிரீஷம் பொதுவாகவே ஒரு சில கொஞ்சம் பதட்டமான நட்சத்திரக்காரங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த மிருகசிரீஷத்தோட வடிவம் பாருங்கோ, மிருகசிரீஷன்னா மான் அமைதியாக தண்ணி குடிச்சுட்டே இருக்கும். திடீர்னு பதட்டமாகி அப்படி அங்கே அப்படி பார்க்கும், மறுபடியும் தண்ணி குடிக்கும். அந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்க பதட்டமாவாங்க, எப்போ ஒரு மெர்சல் ஆவாங்கன்ட்டு தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. ஸோ அதில் இந்த மிருகசிரீஷத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு. ஸோ அதில் வந்து சூரியன் ஆத்மகாரகன் ட்ராவல் பண்ணும் வேளையில் நாம் இந்த மாதிரி நர்பவி மந்திரத்தை சொல்கிறதுனால நிச்சயமாக நமக்கு வந்து ஆத்ம சக்தி விரயமாகாமல் தடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயமும் ஒன்று உண்டு சூட்சமாக. அதனால தான் வாத்தியார் வந்து ரொம்ப எளிமையாக, அப்பா இந்த காலத்தில் எவ்வளோ முடியுமோ நர்பவி மந்திரத்தை சொல்லி வைங்க, முடிஞ்சால் வேல்மாறல் கூட சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சையை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை, ஒரு அச்சமில்லாத ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றார் வாத்தியார். இப்போது நம்ம கிரகங்களுக்குள்ளே வருவோம். எப்பயுமே ஒரு விஷயத்தோட எண்ட் ஆஃப் இதுவில் நாம் பார்க்கக்கூடியது கிரகங்கள். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ என்ன கிரகங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா, ராகு கேது பகவானுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் இருக்காங்க. எப்பொழுதுமே இந்த ராகு கேது பகவானுக்குள்ளே நம்ம இதை ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2005 இந்த கிரக பெயர்ச்சி பற்றி ஒரு 2-3 வீடியோவில் தான் அடியேன்னு சொல்லியிருப்பேன். அதன்படி பார்த்தாச்சுன்னா, ஏதேனும் ஒரு பயம், ஒரு பிரச்சனை, ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக ஏதேனும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்ன்றது தான் அதோட ப்ரெடிக்ஷன் அது. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயோ எவனோ 2 பேர் சண்டை போட்டுக்கின்னு எவ்வளோ பேருக்கு பாவம், கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்ட்டு எத்தனையோ பேர் பாவம். அதனால் பாதிப்பு, பயம், பல பேருக்கு அது நிறைய பேருக்கு வாழ்வாதாரமும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையெல்லாம் பொதுவாகவே, ஏன்னா ராகு கேதுன்ற ஒரு சாயா கிரகங்கள், இருள் கிரகங்கள், அதுக்குள்ளே எல்லாருமே போயிட்டாங்கன்னா பொதுவாகவே ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பயத்தில் தான் எல்லாருமே அன்றாடம் பொழுத கடத்துவாங்க. ஸோ அதனால் இந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம நர்பவி மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் வச்சிங்களேன், நம்மளும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ரட்சையை இந்த மந்திரமானது கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இது வெறும் இந்த 7 நாள் மட்டும்தான் சொல்லணுமாப்பான்னா கூட கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கூட இதை சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த 7 நாள் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா காலமே நமக்கு பெரிய பேருதவி பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. அந்த நேரத்தில் நம்ம இந்த நர்பவி மந்திரம் சொல்லும் போது அதோட பலன்கள் கூடுதலாக இருக்கும். ஓம்.